தாத்தா நான் வாங்கி கொடு தாத்தா. ஏய் ஊட்ட கிளம்பி அப்ப சாப்பிட்டு வர வேண்டியதானா? தாத்தா ஆயா பழைய சுதா வச்சிருச்சு அதை எப்படி சாப்பிட முடியும்? ஏய் அவனுக்கு ஏன் பைத்து போட்டா? காய்கறி எதுவுமே இல்ல, நான் என்னத்த வச்சு ஆக்கி போறது அவனுக்கு? அம்மா அரிசி போட்டு ருப்பி போட வேண்டியதான் 2 இட்லிய. அப்படியே தேங்காய் போட்டு இதில் வச்சு சட்னி செய்ய தெரியாது உங்களுக்கு? நீ ஈஸியா சொல்லிடுற பள்ளி முக்கா. அது வீட்டுல உட்காந்து வேலை செய்யறவங்களுக்கு தான் தெரியும். அதை உடைக்கணும் அரைக்கணும் எவ்வளவு வேலை தெரியுமா? ஏமா அதோட செய்யலன்னா அப்புறம் எதுக்கு தான் தெரியுங்க? டிவி பார்க்க தான் தெரியுங்க. ஆமா தாத்தா டிவியை கூட ஆஃபே பண்ண மாட்டேங்கிறாங்க. கிரிக்கெட் மேட்ச் ஸ்கோர் பார்க்கறது கேட்டா தரவே மாட்டேங்கிறாங்க தாத்தா. பேசாம டைவர்ஸ் பண்றது தாத்தா. டேய் முடிக்காது முக்கா, என்னடா தாத்தா என்ன டைவர்ஸ் பண்ண சொல்ற? போனா போதும் உங்களுக்கு சோறு ஆக்கி போட்டு வச்சுங்க இல்லையா? டேய் பேரா நீ சொன்ன மாதிரி டைம் மிஸ் பண்ணிட்டு நான் எதனா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். சின்ன பாட்டி அவன் ஆக்கி போடுவான். தாத்தா நீ ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு போலியா? நான் சொன்ன அடுத்த சண்டே சொல்றேன். கரெக்டா கண்டுபிடிச்சேன் தக்காளி. அப்படி அது என்ன ஓட்டா? அது மாரி நடக்கட்டும். உன்னை கையை காலை உடச்சி வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுறேன். அச்சு வச்சு உட்கார வச்சு சோறாவது போடுறியா? அது போதும். தாத்தா அவங்க பர்ஸ் ஹோட்டல்ல நான் வாங்கி தரேன் தாத்தா. வா டேய் தாத்தா. காசு இல்லடா. உனக்கு தெரியாத வித்தியா வா தாத்தா. டேய் என்னடா இப்படி சொல்றா? டேய் அம்மாவாசா வணக்கம் மல்லாலி. டேய் என்னடா சுட்டு வச்சதெல்லாம் அப்படியே இருக்குது, கஸ்டமர் கடைக்கு வராங்களா இல்லையா? எப்படி அப்படியா இருக்கும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஏன் எல்லாத்தையும் மேய்ஞ்சிட போற? டேய் இப்படியே டல்லா வியாபாரம் போச்சுன்னா கடை ஈத்து முட்டு போக வேண்டியதான்டா. முதலாளி எதனா புது டெக்னிக்கா பண்ணி வியாபாரத்தை டெவலப் பண்ணு முதலாளி. இப்படியா இருந்தா வேலைக்கு ஆகாது. நானா பண்றது? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு ஆஃபர் ஒண்ணா போட்டுடலாமா? சூப்பர் ஐடியா முதலாளி. ஆடி மாசம் வரையா வருது, ஸ்டாக் கிளியரன்ஸ் சொல்லி பழைய ஸ்டாக்லாம் தள்ளி விட்டோம்னா வச்சுக்கோங்க வியாபாரம் சூப்பரா ஓடும். பாதி வேலைக்கு தள்ளி விட்டுருவோம். டேய் துணி கடையாடா இது, ஸ்டாக் கிளியரன்ஸ் எல்லாருக்கும் தள்ளி விடுறதுக்கு. சாப்பிடுற கடைடா, எதனா ஒண்ணு துணி குட்டியா ஆயிடுச்சுன்னா போலீஸுக்கு நம்ம தான்டா போய் சொல்லணும். முதலாளி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. டேஸ்டா இருந்தா மட்டும் காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போடுவோம். கூட்டம் பிச்சுட்டு வரும் பாருங்க. டேய் நம்ம கடை டேஸ்ட பத்தி உனக்கு தான் தெரியுமாடா? முதலாளி நம்பிக்கை தான் எல்லாமே. துணிஞ்சு இறங்குவோம். இப்பயே ஆஃபரை போடுவோம். இறங்குவோம்டா. வா தாத்தா. டேய் துட்டு வேற இல்லடா. டேய் முதலாளி பாத்தீங்களா ஆஃபர்னு சொன்னோன்னு கூட்டம் எப்படி வருதுன்னு? வாங்க வாங்க கும்பலா வந்துக்கிறீங்க. என்னங்க சாப்பிடுறீங்க? நம்ம கல்ல எல்லா ஐட்டமும் இருக்குது. என்ன சாப்பிடணுமோ சாப்பிடுங்க. பீஸா இருக்கா? ஏண்டா அதெல்லாம திம்ப? டேய் தம்பி ஏதோ சாப்பிடுற ஐட்டம் கேக்குறாப்பலடா, நீ என்னவோ சொல்ற? அமெரிக்கன் சீஸ் சாண்ட்விச் இருக்கா? முதலாளி அமெரிக்கால ஏதோ சாந்திச்சா முதலாளி. பையன் ஏதோ சொல்ல வரான், என்னன்னு கேளுங்க. டேய் அதுவும் ஏதாவது துன்ற பொருளா இருக்குடா. ஏம்பா பேரங்கெல்லாம் இருக்குதா இல்லையா? எல்லாம் செக்கு மட்டும் போய் நிக்குது. என்னதான் இருக்குது? இட்லி வடை தோசை பூரி மசாலா சப்பாத்தி பரோட்டா எல்லாமே இருக்கு சார். எல்லாமே இருக்குது. எங்க கையில காசு தான் இல்ல. சார் சொல்லுங்க சார், என்ன சார் சாப்பிடுறீங்க? உட்காருங்க. ஆஃபர் வேற நீங்க போயிட்டு இருக்கீங்க சார். ஆப்புறா என்ன ஆப்புறா? அப்பர் இல்லம்மா, ஆஃபர் OFFER. ஆடி மாசம் வருதுல்ல, அதனால ஆஃபர் ஒன்று போட்டுக்கிறோமா. ஆடி மாசம் அப்புறம் என்ன அப்புறம்? குடும்பமே மழை கூட பள்ளிக்கூட்டு பக்கம் ஒதுங்குதில்ல போல. ஏய் தொண்ண முஞ்சியா என்ன ஆப்பர்னு கேட்டா அது நீ ஸ்கூல் பக்கமா ஒதுங்குதுன்னு சொல்ற. நீ பாத்தியா அவள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு வந்துக்கிறா. இங்கிலீஷ் மீடியமா தாத்தா? இங்கிலீஷ் மீடியமா பச்சினது? டேய் அவ எங்க படிச்சா? நம்ம ஊர் கான்வென்ட்ல ஆயா வேலை செஞ்சடா. ஏங்க என்னதாங்க அப்புறம் சொல்லுங்க. அது என்ன அப்பர்னா? டேய் கம்னுடா, நானே சொல்றேன். அது என்ன ஆஃபர்னா? டேய் நீங்க சொல்லவே மாட்டீங்க. டேய் வாங்க நம்ம பக்கத்து ஹோட்டல் போய் சாப்பிடலாம். சார் 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 மேடம் இங்கிலீஷ் மேடம் நில்லுங்க ஒரு நிமிஷம். இங்க பாருங்க எவ்வளவு வேணாலும் நம்ம கடையில சாப்பிட்டுக்கலாம். டேஸ்டா இருந்தா மட்டும் நீங்க துட்டு கொடுத்தா போதும். திருடா ஆப்பரே, நான் இது மாதிரி ஆப்பர் நான் பார்த்ததே இல்லையா? சார் அதான் சார் ஸ்பெஷல் ஆஃபர் சார். ஏய் சாப்பிட்டு பேச்சு பார மாட்டீங்களே. நேரம் சரியில்லைனா வாட்ச கூட மாத்துவாரு, ஆனா பேச்ச மாத்த மாட்டாரு ஓனரு. அப்பா நல்லா ஆப்பர் தான் போட்டுக்கிறானுங்க. சாப்பிட்டு ஜூட்டு வேண்டியதான். ஏப்பா நல்லா இருந்தா தானே துட்டு? சார் நாங்க எதுக்கு சார் பேச்ச மாத்த போறோம்? நல்லா இருந்தா தான் சார் துட்டு. டேஸ்ட் அப்படி இருக்கும் சார். அந்த நம்பிக்கையில் தான் சார் சொல்றேன். போய் உட்காருங்க சார். மேடம் இங்கிலீஷ் மேடம் நீங்களே போய் உட்காருங்க. அப்புறம் மேடம் நீங்களும் உட்காருங்க. எப்பா பீஷா போய் உட்காரா. ஏய் நல்லா இருந்தா தான் துட்டுன்னு சொல்லிக்கிறான். நீங்க எவ்வளவு சாப்பிடுமோ சாப்பிடுங்க. அப்புறம் நம்ம வேலைக்கு கட்டு போயிடலாம். ஓ எனக்கு இட்லி மட்டும் போதியா? நெஞ்சு இருக்குது. ஏய் துட்டு குத்து துண்டுமா இருந்தா இது ஒண்ணு அது ஒண்ணுன்னு கேக்குற. இப்போ துட்டு இல்லாத துண்டுறதுக்கு 4 இட்லி இருந்தா போதும். நெஞ்சு கறிக்குது இல்லையா? அம்மா கூட எனக்கு ஒரு முட்டை தோசை ஒரு நாள் வேணும். எனக்கு ஒரு பொடி தோசை. ஏய் சாப்பிடல இங்க வாடா. சொல்லுங்க இங்கிலீஷ் டீச்சர் பூஷன். ஏய் சொன்னது ஞாபகம்தா? நல்லா தான் துட்டு. யோ தெரியும் ஆஃபர் கொடுத்ததே நாங்க தான். என்ன வேணும் சொல்லு. ஏய் என்ன நடக்குது எடுத்துன்னு வா. முட்டை தோசை பொரி தோசை எல்லாத்தையும் எடுத்துன்னு வா. முதலாளி சொன்னது கேட்டுச்சா? சீக்கிரம் போட சொல்லுங்க. ஏம்மா கனி அவங்க சொன்னதெல்லாம் காதுல கேட்டுச்சா? வீட்டுக்கு போறத தான் இதெல்லாம் சொல்லுவான். அம்மா இட்லி யாருக்குமா? எனக்குப்பா. இங்கிலீஷ் மேடம் உங்களுக்கு தானா? சாப்பிடுங்க ஸ்பெஷல் இட்லி. சூப்பரா இருக்குது இட்லியா. துட்டு கொடுக்காத சாப்பிட்றதுல ருசியா தான் இருக்கும். ஏய் ஆம்லெட் எடுத்துடா.
நல்லா துண்டானுங்க நல்லா கிராப்பழுகுது நீ வசூல அல்ற வேண்டித்தான். முதலாளி என்ன முதலாளி அள்ள போறீங்க? சாக்கு நான் போய் எடுத்துட்டு வந்துட்டா. டேய் நான் என்ன குப்பி ஆளுன பணம்டா, பணம் அள்ள போறேன். அங்க பாரு எப்படி சாப்பிடுறாங்க. ஒரு கிரேவி கடைக்கு என்னது 2 ஆம்லெட்டா? டேய் 2 ஆம்லெட் கிரேவி கடைக்கு கேக்குறாங்க. அப்புறம் எத்தனை நான் ஓட முதலாளி அப்ப ஒரு பை பத்துமா? நான் 2 பையா எடுத்துட்டு வந்துட்டேன். கரெக்டா நீ சொன்னதும் 2 பையா எடுத்துன்னு வந்துடுறா. சாப்பிடறத பார்த்தா அப்படிதான் தோணுது. முதலாளி சாப்பாட்டை பார்த்தா அப்படிதான் தோணுது. ஆனா உங்க மூஞ்ச பார்த்தா சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுக்கிற மாதிரி தோணுது. மூஞ்ச அதே மாதிரி வச்சுக்காதீங்க முதலாளி. ஆமால டேய் வேணா மஞ்சி இந்தா எனக்கு ஒரு தோசை. இன்னைக்கு வியாபாரம் ஓகோன்னு ஓடுது. நரி மூஞ்சில முயச்சாதான் நல்லதும்பாங்க. ஓனர் நாய் மூஞ்சில தான் முயச்சோம். எப்படி இதெல்லாம் நடக்குது? முதலாளி நவருங்க முதலாளி. கஸ்டமர் போட்டோம்டா உன்னை வச்சுக்கிறேன். எனக்கு சேர்வா வேணும், எனக்கு சேர்வா வேணும். இந்தாங்க. எது மறுபடியும் சேர்வாவா? டேய் இப்பதான்டா ஒரு ஜக்கு ஊத்துனா ஸ்டாப் போட்டு எதுனா உரியா என்ன? எனக்கு ஒரு தோசை. 13வது தோசை. ஏமா இன்னைக்கு நீ வீட்டுக்குலாம் போக முடியாது. தோசை ஊத்திட்டே தான் இருக்கணும். நான் வந்துட்டேன்டா. ஏய் இன்னும் தோசை தாயா? டேய் வச்சிட்டு இப்பதான்டா திரும்பினா திரும்பி பக்கத்துக்குள்ள தின்னு இருக்கிறா. இது வயிறா இல்ல வாட்டர் டேங்கா? குட்டிங்கிட்ட அடிக்கு போச்சு உனக்கு. இந்தா தோசை சைக்கோ. முதலாளி சாக்கெல்லாம் வேணாம். நான் ஒரு டாரஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க நீ அது வரைக்கும் நீங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருங்க. அம்மா ராணியா ஒரு தோசை ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு ஆம்லெட் ஒன்று சொல்லிக்கிறேன். அதை எடுத்து பரிசில் வச்சு வை. பர்சல் வைக்கணுமா? அது ஏன் பர்சல் வைக்கணும்? மா ஓவரா பண்ண தாத்தா சொல்றத செய். இந்தாங்க மாவும் காலி முட்டையும் காலி மேஞ்சிருங்க. ஏய் என்ன மேய்ஞ்சிடுன்றா? எங்களை பார்த்தா மாடு மாதிரி சேர்த்தா? தின்னா மனுஷன் மாதிரி தின்னா பரவாயில்ல. மாடு மாதிரி மேய்ஞ்சா மாடுன்னு தான் சொல்லுவாங்க. கொம்பு மட்டும்தான் இல்ல உங்களுக்கு. ஏய் இதை சொல்றதுல கூச போடுங்கடா. சரி போ நீ. என்ன இவனை மாடின்னு அசிங்கப்படுத்தினா இவ்வளவு கேஷுவலா எடுத்துட்டான். இது தெரிஞ்சிருந்தா இன்னும் கேவலப்பட்டிருப்பேனே. என்ன மாடு நான் சொல்றேன். போ உனக்கு துட்டு குத்தா நான் வைக்கிறேன் ஆப்பு. ஏமா அதாவது வைமா. சூப்பர்மா. யார் பொண்ணு? வேலு பொண்ணு வச்சு அப்படிதான் இருப்பா. அப்பனாவோட சேர்ந்து நீ திருட்டு கத்துக்கியா? குடும்ப தொழில் தானே, பாத்துக்கலாம். நீ எல்லாம் மண்டபத்துக்கு போனா மடியிலே கட்டு வந்துடுவ. நீ என்னமோ சொல்ற. முதலாளி எல்லா சரக்கும் காலி. இருக்கிறதெல்லாம் யாரை கட்டியாச்சு? ஒரு மாசத்துக்கு வச்சு இந்த பொருள்ரா எல்லாமே காலின்னு சொல்றா. அவ்வளவுத்துமே சாப்பிட்டாங்க. ஆமா முதலாளி அந்த மேய்ச்சல் மேய்ஞ்சாங்க. எப்படியும் ஒரு 10,000 5,000 தேரும். போய் பில்ல வாங்குங்க. என்னப்பா எல்லாரும் வயலாரும் சாப்பிட்டீங்களா? திருப்தி. எல்லாம் நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் என்ன சந்தோஷமா பில்லு கொடுங்க. டேய் எவ்வளோடா ஆச்சு? முதலாளி 6 பொடி தோசை, 6 முட்டை தோசை, 7 கல் தோசை, 4 ஊத்தாப்பம், 6 ஆம்லேட்டு, 70 டிக்கா. அதையும் பாருங்க அந்த சின்ன பையன் 10 கலைக்கு 12 ஆம்லேட்டு ஒரு ஆளா திங்கிறான் முதலாளி. சர்பத்து மேல சால்னாவை குடிக்கிறான் முதலாளி. மொத்தமா 7,500 ரூபா முதலாளி. சீக்கிரம் வாங்குங்க. எவ்வளோ ஆச்சு? 7,500. சரி எழுந்து வாங்க போலாம். கொஞ்சமா சாப்பிட்டுக்கிறீங்களா? இன்னும் சாப்பிட்டுக்கலாம். யோ முட்டு கேட்டா நீ பாட்டுன்னு போயின்னுக்கிற. துட்டா? ஏய் என்னத்துக்கு கேக்குற நீ துட்டா? யோ குடும்பமா உட்காந்து 1 மாசத்து சரக்கு ஒரே நாள்ல மேய்ஞ்சிங்களா? அதுக்குதாயா. ஏய் கறி கச்சல என்ன சொன்னீங்க? வாங்க உட்காருங்க சாப்பிடுங்களான்னு சொன்னோம். ஆஃபர் சொன்னேடா ஆஃபர். முதல்ல நீங்க சொன்னீங்களா ஆடி ஆஃபர்? அது கேக்குறாங்க என்னன்னு கேளுங்க. ஆமா ஆடி ஆப்பர்னு சொன்னோம். அதுக்குன்னா அதான் அந்த ஆப்பரு. நல்லா இருந்தா துட்டு கொடுங்க, நல்லா இல்லைன்னா துட்டு கொடுத்தேன்னு சொன்னீங்கல்ல. சாப்பிட்டு பார்த்தா எதுவுமே நல்லா இல்ல. நல்லா இல்லாதவன் அது ஒண்ணு இது ஒண்ணுன்னு சொன்னீங்க. ஆமாம்பா இது துண்ணா நல்லா இருக்கும், இது துண்ணா நல்லா இருக்கும். துணிவே தான் இருந்தான். கடைசி வரைக்கும் பார்த்தா எதுவுமே நல்லா இல்ல. நல்லாவே இல்ல. டேய் நல்லா இல்லடா அப்படி குடிச்சேன். இந்த கையால எத்தனை ஜக்கு சால்னா உனக்கு ஊத்தி இருப்பேன். கடைசி சுட்டு வரைக்கும் நான் நக்கி பார்த்தேன். நல்லாவே இல்லையே. முதலாளி ஓவர் கான்பிடென்ட்டா இருந்தீங்கல்ல நம்ம பொருள்லாம் நல்லா இருக்குன்னு. இப்ப கஸ்டமரோட ரிவ்யூ பாத்தீங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? உன்ன மாதிரி ஆள்லாம் ஐடியா கொடுத்தா நான் தலைமையில துண்டு போட்டு உட்காரணும்னு தெரியுது. காலைல வாங்க போலாம். காலைல டிஃபன் முடிஞ்சுது. 1 மணிக்கு இன்னொரு ஹோட்டல் போய் சாப்பிடலாம் வாங்க. முதலாளி இந்த ஆடி ஆஃபர் எப்படியோ அதே போல ஆனி மாசத்துக்கு போடுற மாதிரி என்கிட்ட ஒரு சூப்பர் ஆஃபர் இருக்குது முதலாளி. ஏன்டா படியை திறக்கிறதுக்கு இதோட என்னால எப்போ திறப்பேன்னு தெரியல. நீ வேற இன்னொரு ஆஃபர் வேறியா? என் வீட்டெல்லாம் காலி பண்ணி நத்தரில் வந்து பிச்சை எடுக்கணும் குடும்பத்தோட. முதலாளி முதலாளி ஏன்பா அடிக்கிறீங்க? ஓனரு ஏம்பா ஆடி ஆஃபர் இருக்குதாமே. சாப்பிட்டு நல்லா இல்லைன்னா காசே கொடுக்க கூடாதுமே. வேலு சொல்லி அமிச்சோம். வாங்க கடை தருங்க. சீக்கிரமா கடை திறந்து 2 முட்டை தோசை, 2 சாதா தோசை போடு. வா போடுறேன்டா போடுறேன். இவனை போட்டது போதும். உங்களை 2 பேரையும் போடுறேன். ப்ரோ இது போல காண்டிடா